நம்ம மாப்பிள சேனல் லைக் அடேங்கப்பா பண்ணுங்க, 17 சப்ஸ்கிரைப் பேரை பண்ணுங்க. பத்தி தான். ஐயோ அது ஆட்டோமேட்டிக்கா ம், பண்ணுவாங்க மாப்பிள. அடேங்கப்பா 17 ம், பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நேத்து ம். என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா, வியானா வந்து கண்டிப்பா. தனியாவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள. நைட்டு வீட்டுக்குள்ள வந்து தனியாவே உட்காந்து இருட்டுல பாத்தியா இல்லையா கேமரா முன்னாடி? என்னடா இப்படி பார்த்தேன் மாப்ள. நடிக்கிறாங்க எல்லாரும், என்ன எல்லாரும் இப்படி ம். நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப மாப்ள ஆரம்பிச்சாங்க. வியன்னா ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு பாத்தியா? வியனா நேத்து எபிசோட்ல ராஜமாதா அப்படி பார்த்திருப்பிய. இப்படி சொல்லிட்டு. ஆமா 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 ஆமா, ஆமா. ஆமா. யார் யாருக்கு மதர் என்னென்ன தெரேசா. பேர் நம்ம சொல்றாங்க? கனியக்கா. நம்ம கன்னியக்காக்கு கன்னியாக்கா, வந்து மதர் மதர் தெரேசா. தெரேசா. அப்புறம் வந்துட்டு நம்ம சபரிக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு வச்சுது. நம்ம என்ன பேர் அது? சபரிக்கு? சபரிக்கு என்ன பேர் ஏதோ வச்சுச்சு? இது மட்டும் மதர் நாயஸ்தானோ ஏதோ தெரேசா சொல்லிச்சு பார்த்து மாப்ள. ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு. சபரிக்கு. நாயகன் நாயகன் சொல்லிச்சா? ஏதோ ஒன்று சம்திங் சொல்லிச்சு மாப்ள. அப்ப அது மாதிரி ஆளுகளுக்கு ஒரு பேர் வச்சது. ஒரு 3 பேருக்கு. பேர் வைக்கிறீங்க ஆனா கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களா மாப்பிள? அதான பிரச்சனையா இருக்கு. ஏன் உங்களுக்கு வீடு ம், பெருக்குன்னா வலிக்குதா? நீங்க மட்டும் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கும்போது எவ்வளவு வேலை வந்து ம், செய்ய விடுறீங்க, நீங்களும் சுபிக்ஷாவும் ம், சேர்ந்துட்டு. ஏன் அந்த விஷயத்த ம். வந்து நீங்க பண்ணும்போது நம்ம ஏன் உங்களுக்கு எஃப்ஜேக்கு வலிக்குது? வந்து பாடகர். நம்ம எஃப்ஜேக்கு வந்து பாடகர்னு வச்சது. பாடகர், ஆமா 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 பிளாக். அப்படியே ஒவ்வொருத்தருக்கா ஒரு பேர் வச்சுச்சு. ஆனா அந்த பேர் நல்லா ஆமா, ட்ரெண்டிங் தான் மாப்பிள. சரிங்க, சரியான பேர் தான். ஆனா வந்து கனியக்காவுக்கு ஆமா, வச்ச பேர் தான் வேற லெவலு. உண்மையாவே ஆமா. மதர் மதர் தெரேசா. தெரசாங்கிற பேரு அம்மா மதர் கனியக்காவுக்கு தெரேசா வச்சோன்னு. வந்துட்டீங்களாம்மா? எங்க சண்டை நடந்தாலும் கனியக்கா கேப்டன்சியை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க மாப்பிள. ஆளுக்கு ஒரு ஆமா. இது மாப்பிள அவங்களுக்கு எஃப்ஜேக்கும் பனிஷ்மெண்ட் சபரிக்கு கொடுக்கறதா. அவங்க டீமுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா முதல்ல இறங்கி வந்துடுறாங்க. தலையே வர மாட்டேங்கிறாங்க. இல்லப்பா அவங்க நடுநிலையா தான்ப்பா அன்பு கேங் பண்றாங்க அந்த 2.0 அளவுக்கு. வந்துடுறாங்க. அப்படி இல்லப்பா நடுநிலையா தான்ப்பா பண்றாங்க. அவங்க வந்து நினைச்சேன். துஷார் கிட்ட இருந்து பாடத்தை கத்துக்கிட்டாங்க மாப்பிள. துஷார் வந்து எவ்வளவு கேவலமா அப்படி கேப்டன்சி தெரியலையே. பண்ணாரு. அவரு வேற மாதிரி என்னப்பா பண்ணாருன்னா இதெல்லாம் இவங்க வந்து இவங்க வந்து இவங்க இன்னும் வேற மாதிரி பண்றாங்களே. மாப்பிள கடைசியா வியானா ஒரு பாட்டு படிச்சு பத்தியா இல்ல? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாட்டு பாருங்க. பார்த்தேன், பார்த்தேன், ஆமா பார்த்தேன். ஆமா. ஐயோ ஐயோ மாப்பிள்ள என் ஆளுக்கு பேச தெரியல சொன்னீங்களே, என்னம்மா பேசுதுற என் செல்லம்? பார்த்தல. எங்க அழுவுறீங்களா? உங்களை கண்டென்ட் யாராவது ஏதாவது சொன்னா எங்க பேசணும்ட்டு எங்க என்ன பேசணும்ன்றது அழுவுறீங்களா? கரெக்டா பேசுதுடா. அதே போல நீங்க வந்து வஞ்சர மீன் லைவ்ல நீங்க வஞ்சர மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னீங்களா? உண்மையாவே குக் வித் கோமாளில உங்களை கூப்பிட்டுருவாங்க. உண்மையாவே அருமையா பாத்தியா இல்லையா அது? ஏன்னா பாக்கலையே, கவுக்கு பத்த லைவ்ல வைக்கணும்னு சொல்ல போட்டாங்களா? மாட்டீங்க. ஆமா சுபிக்ஷா ம், வந்து வஞ்சர மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லு அப்படின்னுச்சு. உடனே வந்து பெரிய ம். வஞ்சர மீன் எடுத்துக்கணும், ஸ்லைஸ் போட்டுக்கணும், சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும் அப்படின்னுச்சு. மசாலாவை அதெல்லாம் போட்டு உள்ள கறிகாரனே திணிச்சு. அதெல்லாம் அவனே கட் பண்ணி தானே கொடுப்பான். அது மதுரை மீனை. உண்மையா எனக்கு தெரியலையே. ஓ, அவ்வளவு ஐயோ, மக்கு வீணாவை மண்டையா பத்தி தானே பேசுறியா? இருக்கீங்க நீங்க. நான் ஆமா இந்த லைவ்ல மாப்பிள. பாக்கல. ம். அவன் வந்து ரொம்ப என்ன மோசம். தெரிஞ்சு அவங்க ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்றதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்.